வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம் அன்புள்ளங்களுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், கடவுள் பிசாசு. கடவுள் என்ன செய்வார்ன்னு சொன்னால், நல்ல ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு ராஜாக்களோட பேச சொல்லுவார். அவன் செய்கிற அநியாயங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லு, பிற தேசங்களில் போய் மக்களை கொல்ல வேண்டாம்னு சொல்லு, அந்த தேசத்தை பிடிக்க வேண்டாம்னு சொல்லு என்று கடவுள் அனுப்பும்போது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவன் இருந்தால் தான் வாழ முடியாதுன்னு தீர்க்கதரிசியை இவன் கொலை செய்கிறான் ராஜாக்கள். அப்போ கடவுள் பார்த்தார், இவங்களோட தான் வழக்காடையிலாண்டு கடவுள் விட்டுட்டார். அதை நீ போய் செத்துப்போ என்று விட்டுட்டா. அதுக்கு பிறகு இவன் போனாலும் சாகத்தான் போகிறான். இப்போ நீங்கள் சில நேரங்களில் பார்க்கலாம், நேரிலையும் பார்க்கலாம். இப்போ கிட்டடியில் ஒன்று வெறும் சில நேரம் சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்கா எல்லா நாடுகளையும் பிடிக்கிறதில்ல, சொல்ல முடியாது. அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாட்டி கஷ்டம், அடிச்சிடுவார். அப்போ அது ஒன்று. அடுத்தது பிசாசு. பிசாசு என்ன செய்வான்னு சொன்னால், சூனியக்காரிகள் ஆணும் பெண்ணும். அவங்க என்னென்னு சொன்னால், பிசாசோடு இருந்து பிசாசுக்கு ஆராதனை செய்து பிசாசோட அன்பாக இருப்பாங்க. அது ஒன்றும் செய்யாது, பிசாசு ஒன்றும் செய்ய மாட்டான். பிசாசு நல்லவன். பிசாசு கடவுளுக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை. தான் கடவுளை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டவன், தனக்கு ஆராதனை செய்யணும். அதான் இயேசு கிறிஸ்துவை இப்போ ஆராதித்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி அவன் தனக்கு கேட்டவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லல. அது நான் இங்கே வரையில. இப்போ அதில் கடவுளுக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை, மக்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை கிடையாது. அவன் மக்களை தீமை செய்கிறேன்னு எனக்கு தெரிய வேதத்தில் அதுவும் குறை எழுதப்படவில்லை. அவன் சொல்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கிடக்க ஒழியாது, உனக்கு பிசாசு தான் அதை செய்கிறான்னு இல்லை. அது உன்னுடைய மைண்டு. நீ செய்கிற பாவத்துக்கு அவன் துணை நிற்கிறது இல்லை, நீ தான் செய்கிற. அது உனக்கு புத்தி இருக்கு. அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், இந்த சூனியக்காரர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு ஜெயலலிதா அம்மையார் எடுப்போம், அந்த மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சூனியக்காரி என்ன செய்கிறான்னு சொன்னால், பாதாளத்தில் இருக்கிற அந்த சூனியக்காரிகிட்ட ஒரு ஆள் போய், ஜெயலலிதா அம்மையாருக்கு நல்ல அன்பாக இருக்கிற ஒரு மனுஷியை போய் சூனியக்காரர்கிட்ட போய் இந்நேரம் கூப்பிட்டு நான் பேசணும்னு சொன்னோடனே, அந்த சூனியக்காரன் ஜெயலலிதா அம்மையாரை கூப்பிட்டு விடும் வழியில். பாதாளத்திலேருந்து மேலே வருவாவா. அது வரவணும் கட்டாயம். அது அவனுடைய ராட்சியம், பிசாசனுடைய எல்லை அது. அப்போ வந்த உடனே அந்த போகிற ஆளுக்கு உங்களை யார் கொலை செய்தன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, என்ன இன்னும் இப்படி ஆக்கள் கொலை செய்தவங்க இப்படித்தான் செய்தவங்கன்ற அது கேஸ் ஆகிடும். அப்போ இதை ராஜாக்கள் பார்த்துட்டு என்ன செய்தாங்கன்னா, தங்களையும் இவங்கள் காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டு சூனியக்காரிகளை இவங்கள் கொலை பண்ணிட்டாங்க. பூமியில் அவங்களும் இல்லை. இப்போ இது உண்மையப்பா நடந்தது, கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க கனவே. அப்போ அவங்களும் இல்லாமல் போனோன்னா இவங்களுக்கு ஈஸியாக போச்சு. யார் கொலை செய்தாலும், இப்போ பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறவன் கொலை செய்வான், கீணராக இருக்கிறவன் கொலை செய்வான், பெரிய அதிகாரியாக இருக்கிறவன் கொலை செய்வான். அப்போ அவங்க கொலை செய்வாங்க. அவங்கள அரசாங்கம் கொலை செய்த அதிகாரிகள் கொலை செய்தோன்னா அந்த கொலையை மறைச்சி மூடிடுவாங்க. அப்போ ஒருவனும் சாட்சி கிடையாது. முந்தி இருந்தது கடவுளாவது மனுஷர் இருந்தால், பேய்க்கும் பிசாசுக்கும் மனிதர் இருந்தால், ரெண்டையும் இவங்களை அடித்து கொண்ட உடனே கடவுளும் கையை விட்டுட்டார், பிசாசும் இவங்களை கைவிட்டான். நீ எப்போ நாசமாக போங்கன்னு விட்டுட்டாங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கொலை செய்கிறாங்க. ஆனால் இவங்களை அழிவாங்க. அந்த அவங்கள் இருந்து சொல்லி இவங்கள் திருந்தினா அவனுக்கு லைஃப் இல்லை. அவங்க சொல்லி நான் கேட்காம போனேன்னு சொன்னால் அந்த போகிற இடத்துல நீ சாகிற மாதிரி இப்போவும் கடவுளுடைய தண்டனை அவனுக்கு இருக்குது. போகிற இடத்த கொண்டுடுவாங்க, முடிஞ்சிடும் அலுவல். அப்போ இதுதான் இந்த பூமியில் இப்போ நடக்கிறதுக்கு காரணம். கடவுளும் கிடையாது, பிசாசும் கிடையாது. மனுஷன் சரியான கெட்டவன். பிசாசை பார்க்கிலும் சச்சியான கெட்டவன். பிசாசு நல்லவன். நான் சாட்சி கொடுப்பேன் அவனுக்கு, அவன் நல்லவன் என்று. அவன் கெட்டவனே கிடையாது. இவங்கள்லாம் கெட்டவங்க. நீங்களே சிந்தித்து பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு போய் இப்படி அந்த மற்ற மனிதனை கொலை பண்ணு, மற்ற மனிதனை ரேப் பண்ணு, அவன் பணத்தை பிடுங்கி நீ வாழண்டு பிசாசு கடைசி மட்டும் சொல்ல மாட்டான். இது மனித புத்தி, மனிதனுக்கு வர கெட்ட புத்தி. அவன் என்ன, அவன் தேப்பந்தா செய்த பாவம், அதில் இதுவும் பாவியாக பிறந்து இதுவும் நரகத்துக்கு போகிறதுக்காண்டி பிறகு அவன் கையை விட்டுடுவான். இவங்க பாவியாக பிறந்து பாவியாகத்தான் அழிகிறாங்க.
அதில் வந்து இப்போ கடவுளை வந்து ஒருவன் சொல்கிறது காரணம் சொன்னால் மனம் திரும்பு, நல்லதுகளை நல்ல வழியில் வா, பிசாசு உன்னை வச்சிருக்கிறான், உன்னை கட்டி வைத்திருக்கிறேன், அதெல்லாம் பயங்கர போய். மனிதன் பேயை விட மனிதன் கெட்டவன். ஓகே, ஆதியில் இப்படித்தான் கடவுளும் பிசாசும் மனிதனுக்கு உதவி செய்தது. 2 பேரையும் இவங்க தள்ளி விட்டு இப்போ தாங்கள் கொலை பண்ணி தேசங்களை பிடிச்சி தாங்கள் ஆளவனும் மற்றவன் சாகணும் என்று மனிதன் நினைக்கிறான். இதுதான் உண்மை, வரலாறு இதுதான். நீங்கள் எந்த சாமியாரை கூப்பிட்டு கேட்டாலும், இந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்டாலும், போப்பாண்டவரை கூப்பிட்டு கேட்டாலும், பிக்குகளை கூப்பிட்டு கேட்டாலும், நான் சொன்னது இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. பாய்.